எல்லாருக்குமே அன்பு வணக்கம். சன் டிவியில் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சீரியல் அப்படின்னா கண்டிப்பாக கயல் சொல்லலாம். இதில் லீட் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க சைத்ராஸ் ரெட்டி அவர்களுடைய பயோகிராஃபியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைத்ரா ரெட்டி அவர்கள் 1995 ஜூலை 23 பெங்களூரில் பிறகுறாங்க. இவங்களுடைய அப்பா பெயர் சந்திரன், இவங்களுடைய அம்மா பெயர் சாரதா. சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷன் டிசைனர். அதனாலேயே இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபேஷன் மேலே மிகப்பெரிய ஆர்வம். இவங்க பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர் சிட்டியில் தான். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி படித்து முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே, அதாவது படித்து முடிச்சோடனே இவங்களுக்கு எதில் ஆர்வம் இருந்திருக்கு அப்படின்னா எப்படியாவது ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆயிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான். பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஹோஸ்டஸ், இது ரெண்டில் மட்டும்தான் ஆர்வம் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏன் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டில் இவங்க ஃபஸ்ட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆர்வம் தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படங்களுக்கு மட்டும் கிடையாது, சீரியலில் இவங்களுக்கு லீட் ரோல் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கு. இவங்க கன்னடத்தில் நடித்த அந்த சீரியலோட டப்பிங் வெர்ஷன், அதாவது தமிழ் வெர்ஷன் தான் காதல் முதல் கல்யாணம் வரை. இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 2016 வருஷம் தமிழ் சீரியலாக வெளிவர ஆரம்பிச்சிது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் லீட் ரோலாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யாரடி நீ மோகினி அப்படிங்கிற ஒரு சீரியலில் இவங்க வில்லியாக பண்ணியிருப்பாங்க. என்ன தான் வில்லியாக பண்ணியிருந்தாலும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், இவங்களுடைய அழகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய ரசிகர்களை வாரி கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2019 வருஷம் கன்னடாவில் ரக்குடு அப்படின்னு ஒரு மூவியில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லீட் ரோலாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சீரியலில் அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னாலும் ஓகே, நமக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செட் ஆகாது, ஸோ நம்ம சீரியலுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா சீரியலுக்கு வந்தாங்க. அந்த டைமில் தான் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சன் டிவியில் வெளிவரப்பாகிக்கிட்டு இருக்க இந்த கலையில் சீரியல் கிடச்சிது. அந்த சீரியலில் இவங்க பர்ஃபார்ம் பண்ண அந்த விதம் ரொம்ப பிடிச்சி போய் தான் 2022 வருஷம் நம்ம தலை அஜித் படமான வலிமை படத்தில் இவங்க லதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அதே வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பட்டம் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, மேபி இனிமேல் ரிலீஸ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகே, இவங்களுடைய நடிப்பு ஒரு சைடு போய்கிட்டு இருந்தாலும் கயல் சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக, ரொம்ப டிஆர்பியில் டாப்பான ஒரு சீரியல். அது மட்டும் கிடையாது, இவங்க சன் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த நடிகைக்கான விருது வாங்கியிருக்காங்க. விகடன்ஸில் சிறந்த நடிகைக்கான அவார்ட்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய நடிப்புக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு. இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2019 வருஷம் இவங்களுடைய கனவு காதலனான, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாகேஷ் சமிலா அப்படிங்கிறவரை இவங்க திருமணமும் பண்ணாங்க. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. ஸோ இவங்க அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டடான எல்லா ஃபோட்டோஸும் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணிக்கோங்க. இவங்க தன்னுடைய மென்டாராக யார் சொல்கிறாங்க அப்படின்னா நித்யா மேனன் சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் அதாவது இந்த சினிமாக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேடைகள் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்குமா, அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்திருக்கு. அதனாலேயே இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மில்க் ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ அதை பற்றி கூட இவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இவங்களை பிடிக்கும், டைல் சீரியலும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சீரியல் நடிகை அல்லது சினிமா ரிலேட்டடான பிரபலங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.